எடப்பாடிக்கு அடித்த அதிர்ஷ்டம் கதரும் ஓபிஎஸ் தரப்பினர். நம்மளே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று என்பது வீசி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணி, அதாவது எப்படின்னா ஓபிஎஸ் சசிகலா உள்ளே வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப 2021 சட்டமன்ற தேர்தலிலே ஓபிஎஸ் அதிமுகவில் தான் இருந்தார். ஏன் தோல்வியை தழுவியது? 2021 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக ஜெயித்திருக்க வேண்டிய ஒரு கட்சி. ஆனால் தென் மாவட்டங்களிலே தோல்வியை தருவதற்கு ஒரு சில நபர்கள் காரணம். அதன் காரணமாக அவர் அதிமுக விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். தற்போது மறுபடியும் அதிமுக வளர்த்து. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று என்பது வீச ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அது என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி அதிமுகவிலே உச்சகட்ட பதவி இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பதவியிலேயே அமர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப அவருடைய உழைப்பு என்பது அதிமுகவிற்கு எவ்வளவு இருந்திருக்கும்? அதாவது தற்செயலாக முதலமைச்சராகி இருக்கிறார் எடப்பாடி அப்படிங்கிறத விட அதிர்ஷ்ட காற்று என்பது அவருக்கு அடித்ததன் காரணமாகத்தான் முதலமைச்சர் பதவி என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழலே நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆஸ்தான ஜோதிடர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு பிறந்ததிலிருந்து அதிர்ஷ்ட காற்று என்பது வீச ஆரம்பித்து விட்டது. இனிமேல் அவர் இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையுமே வெற்றி பெற்றுதான் இருக்க போகிறார். அவர் ஒவ்வொரு விஷயங்களையும் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சிந்திப்புகள் தான் எடப்பாடி பழனிசாமியை வெற்றியடைய செய்ய போகிறது. 2026 சட்டமன்றத்தில் என்பது எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் தான் வரப்போகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஜோதிடர் சொல்லியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவுடன் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை 2026 கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தையும் ஒரு சில கட்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்களாம். அதன் காரணமாகத்தான் கூட்டணி பற்றின அனைத்து வேலைகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அண்மையிலே ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தார். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.